ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ஸ்மார்ட் அப்படிங்கிற சூப்பர்சானிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ அப்படிங்கிற ஒரு ஆன்டி சப்மரின் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த மிசைலோட சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த மிசைல லான்ச் செய்தவுடன் சாதாரண மிசைல் மாதிரி டிராவல் செஞ்சாலும் இறுதியா அந்த மிசைல்ல இருந்து ஒரு டார்பிடோ ரிலீஸ் ஆகி நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்கும். இந்த ஸ்மார்ட் ஆன்டி சப்மரின் மிசைல பிரத்யேகமா சீனா மற்றும் பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருப்பதா சொல்லப்படுது. இந்த ஸ்மார்ட் ஆன்டி சப்மரின் மிசைலோட செயல்திறன் என்ன, இத எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இதன் மூலமா இந்தியா எப்படி சீனா மற்றும் பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும், இந்த ஸ்மார்ட் சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல பிலிப்பைன் கடற்படைக்கு இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இது இந்தியா தன்னுடைய உள்நாட்டு ஆயுதங்களை உலகம் முழுவதும் விற்பனை செய்யணும் அப்படிங்கிற இந்தியாவின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியா இந்தியா கருதுறாங்க. இந்த சூழ்நிலையில மேலும் பிரம்மோஸ் மிசைலுக்கான ஒரு மிகப்பெரிய ஆர்டர் வர இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எந்த நாடு பிரம்மோஸ் மிசைல வாங்க போறாங்க, இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி கடந்த 10 வருடங்கள்ல எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, வரும் காலத்துல இந்தியா தன்னுடைய ஆயுத ஏற்றுமதிய எந்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உலகத்தோட மிகப்பெரிய கடற்படையா சீன கடற்படை உருவெடுத்திருக்காங்க. தென் சீன கடல் பகுதி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய ஆளுமையை கொண்டு வருவதற்கு சீனா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சீனா தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்காங்க. சமீப காலங்கள்ல இந்திய பெருங்கடல் பகுதியில சீன நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டம் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கடற்படையோட நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு சீனா மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல சீனாவில் கட்டப்பட்ட ஒரு அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை பாகிஸ்தான் படையில இணைச்சாங்க. இது பாகிஸ்தான் சீனாவிடம் ஆர்டர் செஞ்சிருந்த 8 நீர்மூழ்கி கப்பல்ல முதல் நீர்மூழ்கி கப்பல் தான். இன்னும் ஓரிரு வருடங்கள்ல சீனா மீதமுள்ள 7 நீர்மூழ்கி கப்பல்களை பாகிஸ்தான் கடற்படைக்கு சப்ளை செய்வாங்க. இதன் மூலமா அரேபியன் சி பகுதியில இந்திய கடற்படைக்கு மிகப்பெரிய அளவுல நெருக்கடி கொடுப்பதற்கு பாகிஸ்தான் முயல்றாங்க. சீனா பாகிஸ்தானுக்கு சப்ளை செஞ்சிருக்க நீர்மூழ்கி கப்பல்கள் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டதா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏபிஐ அப்படிங்கிற ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள். இதனால அதிக நாட்கள் நீருக்கு அடியில் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்னால பதுங்கி இருக்க முடியும். இது தவிர சீனா இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள்ல தன்னுடைய கடற்படை தளங்களை அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வரும் காலத்துல இந்திய பெருங்கடல் பகுதியில சீன நீர்மூழ்கி கப்பல்களோட அத்துமீறல்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு யுத்த நேரத்துல பாகிஸ்தான் மற்றும் சீன கடற்படைகள் இணைந்து தங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி இந்திய கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால இந்தியா தன்னுடைய ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவிடம் இருந்து MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்கி இந்திய கடற்படையில இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம P-8I பொசைடன் மேரிடைம் சர்வேலன்ஸ் மற்றும் பெட்ரோல் விமானங்களை வாங்கி சென்னை ராஜாளி கடற்படை தளத்துல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த P-8I மேரிடைம் பெட்ரோல் விமானங்கள்னால ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஆபரேஷனையும் செய்ய முடியும். இது போன்ற பல விஷயங்களை இந்தியா செஞ்சிருந்தாலும் நேற்று இந்தியா ஸ்மார்ட் அப்படிங்கிற சூப்பர்சானிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ அப்படிங்கிற ஒரு ஆன்டி சப்மரின் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனை ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐலண்ட்ல இருந்து நேற்று காலை 8:30 மணிக்கு வெற்றிகரமா லான்ச் செய்யப்பட்டிருக்கு. இந்த சோதனை மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் சூப்பர்சானிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ எப்படி வேலை செய்துன்னா, ஒரு மிசைல்ல டார்பிடோவை இணைச்சு வச்சிருப்பாங்க. இது தவிர கடல், ஆகாயம் போன்ற பல இடங்கள்ல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய சென்சார்கள், சோனார் சிஸ்டம் மற்றும் ரடார்களை வச்சு சப்மரீன்களை கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கப்பட்டவுடன் இந்த ஸ்மார்ட் சிஸ்டத்துல இருந்து மிசைல் லான்ச் ஆகும். இந்த மிசைல் சி ஸ்கிம்மிங் அப்படிங்கிற முறையில பறக்கும். சி ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது தரையிலிருந்து 4 to 5 மீட்டர் உயரத்துல பறக்கும். கண்டுபிடிக்கப்பட்ட சப்மரீனுக்கு அருகில் சென்றவுடன் அந்த மிசைல்ல இருந்து ஒரு லைட் வெயிட் டார்பிடோ பாராசூட் உதவியோடு கடல்ல லான்ச் செய்யப்படும். பிறகு அந்த டார்பிடோ சப்மரீனை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தும். இந்த சிஸ்டத்தை இந்தியா டெவலப் செய்யறதுக்கு மிகவும் முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு லைட் வெயிட் டார்பிடோனால அதிகபட்சமா 20 to 30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் பயணிக்க முடியும். ஆனா இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த ஸ்மார்ட் ஆன்டி சப்மரீன் மிசைல்னால அதிகபட்சமா 663 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் ஆன்டி சப்மரீன் மிசைல DRDO, ரிசர்ச் சென்டர் இம்ரெட், நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லேபரட்டரி அப்படிங்கிற 3 நிறுவனங்களும் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் மிசைல்ல இருக்கக்கூடிய டார்பிடோக்களுக்கு டார்கெட் தொடர்பான இன்புட்டை தரை கட்டுப்பாட்டு அறை மற்றும் போர் கப்பல்கள்ல இருந்து அனுப்ப முடியும். இதனால கண்டுபிடிக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த ஸ்மார்ட் சிஸ்டத்துல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த ஸ்மார்ட் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் டார்பிடோக்கள்னால 50 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்கள் 2 ஸ்டேஜ் கொண்ட சாலிட் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. இந்த ஸ்மார்ட் சிஸ்டத்தை கடல்ல போர் கப்பல்கள்ல இருந்தும் தரையில டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்களை வச்சும் லான்ச் செய்ய முடியும். இந்த சிஸ்டம் முழுக்க ஒரு அட்டானமஸ் சிஸ்டம். ரடார், சென்சார் மற்றும் சோனார்கள் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்தவுடன் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்மார்ட் மிசைல்கள் லான்ச் ஆகும். மிசைல் டார்கெட்டுக்கு அருகில் சென்றவுடன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வச்சு டார்பிடோவை பாராசூட் உதவியோடு கடல்ல லான்ச் செய்வாங்க. அதற்கு பிறகு டார்பிடோ சப்மரீனை கண்டுபிடித்து தாக்கி அழிக்கும். இந்த சிஸ்டத்துல டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், மிகோஸ் அப்டேட் வயா டேட்டா லிங்க் போன்ற பல சிஸ்டங்கள் இருக்கு. இந்த ஸ்மார்ட் சிஸ்டத்தை இந்தியா இதுவரைக்கும் 3 முறை சோதனை செஞ்சிருக்காங்க. 3 முறையுமே வெற்றிகரமா சோதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதனால கூடிய விரைவில் இந்த சிஸ்டங்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும். இது போன்ற சூப்பர்சானிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ போன்ற சிஸ்டங்களை உலகின் வெகு சில நாடுகள் தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல தற்போது இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் சிஸ்டம் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டதன் மூலம் இந்தியாவுடைய ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. வரும் காலத்துல இந்திய கடல் எல்லைக்குள் நுழையும் சீன மற்றும் பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல்களை தொலை தூரத்துல இருக்கும் பொழுதே இந்த சிஸ்டங்கள் கண்டுபிடித்து தாக்கி அளிக்கும். இது போன்ற சிஸ்டங்கள் இந்திய கடற்படைக்கு வரும் காலத்துல வரக்கூடிய ஆபத்துகளை சமாளிப்பதற்கு மிகவும் அவசியமானது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா சீனா இந்திய பெருங்கடல் பகுதியில செய்யக்கூடிய வேலைகளை பார்க்கும் பொழுது இந்திய கடற்படை ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்கணும். இதன் காரணமாக தான் இந்த ஸ்மார்ட் சிஸ்டத்தை இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இரண்டாவது அப்டேட், சமீபத்துல இந்தியா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை சப்ளை செஞ்சாங்க. பிலிப்பைன் 375 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை தங்களுடைய கடற்படைக்காக இந்தியாவிடம் ஆர்டர் செஞ்சிருந்தாங்க. தற்போது இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை பிலிப்பைனுக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிலிப்பைன் கடற்படையை சேர்ந்த வீரர்களை கடந்த 1 வருடங்களா இந்தியால வச்சு பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் தொடர்பா சீன ஊடகங்கள் மற்றும் சீன அதிகாரிகள் சமீபத்துல கதறிட்டு இருந்தாங்க. சீனா இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல் ஏற்றுமதி குறித்து என்ன சொன்னாங்கன்னா, இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ரீதியிலான உறவு ஒரு 3வது நாட்டை பாதிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பிலிப்பைன் மற்றும் சீனாவுக்கு தென் சீன கடல் பகுதியில எல்லை தொடர்பா பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பிலிப்பைனுக்கு ஆயுதம் சப்ளை செய்வது, பிலிப்பைன் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது போன்ற வேலைகளை இந்தியா செய்வது சீனாவுக்கு மிகப்பெரிய அளவுல எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் சைனா சி பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் இந்தியா தன்னுடைய ராணுவ உறவை அதிகப்படுத்துவதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா புரூனே, இந்தோனேஷியா, பிலிப்பைன், வியட்நாம், மலேசியா போன்ற நாடுகளுடன் இந்தியா தன்னுடைய ராணுவ உறவை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்றாங்க. இந்த சூழ்நிலையில பிலிப்பைன் தன்னுடைய தரைப்படைக்காக மிகப்பெரிய அளவுல பிரம்மோஸ் மிசைலுக்கான 2வது ஆர்டரை கொடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடந்து கொண்டிருப்பதாகவும், இன்னும் ஓரிரு மாதங்கள்ல பிலிப்பைன் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் பிரம்மோஸ் மிசைலுக்கான ஒரு மிகப்பெரிய ஆர்டருக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும்
செய்யப்பட உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதிக்கு மிகவும் ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. பிலிப்பைனை பொறுத்தமட்டில் தன்னுடைய படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு இந்த பிரம்மோஸ் மிசைல்கள் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும் அப்படின்னு நம்புறாங்க. இந்தியாவுக்கு மட்டும் இரண்டாவதா பிலிப்பைனிடமிருந்து இந்த ஆர்டர் கிடைச்சதுன்னா தென் சீன கடல் பகுதியில சீனாவுக்கு எதிரா ஒரு வலிமையான கால் தடத்தை இந்தியா பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியா 2014க்கு பிறகு மிகப்பெரிய அளவுல ஆயுத ஏற்றுமதியில கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. 2014வது வருடத்துல இருந்து தற்போது வரைக்கும் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி 35 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2014ல இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி வெறும் 72 மில்லியன் தான். ஆனா தற்போது 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர். இதுல இருந்து உலகின் பல நாடுகள் இந்திய ஆயுதங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அது மட்டும் இல்லாம சீனாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகள் இந்தியாவுடன் அதிக நெருக்கம் காட்டுறாங்க. இந்தியா வரும் காலத்துல தன்னுடைய ஆயுத ஏற்றுமதிய 12 பில்லியன் அமெரிக்க டாலரா உயர்த்தணும் அப்படின்னு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா தற்போது கிட்டத்தட்ட 85 நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யறாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஆர்ட்டிலரி பீரங்கிகள், பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ், பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், ரடார் சிஸ்டம், சிமுலேட்டர்ஸ், விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ், வெடிபொருட்கள், டார்பிடோஸ், டேங்க்ஸ், போர்க்கப்பல்கள், பெட்ரோல் வெசல்ஸ் போன்ற பல்வேறு ஆயுதங்களை உலகின் பல நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யறாங்க. அதனால வரும் காலத்துல இப்போ எப்படி சீனாவை நம்பி பல நாடுகள் ஆயுதங்களை வாங்குறாங்களோ அதே போன்று இந்தியாவை நம்பி ஆயுதம் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய பாதுகாப்பிற்கு இந்தியாவை அந்த நாடுகள் நம்ப ஆரம்பிப்பாங்க. இதனால இந்தியாவுடைய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி ஏற்படும். இது போன்ற முயற்சிகள் எல்லாம் இந்தியா ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் ஆயுத மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஷேரை இந்தியா கைப்பற்றி இருப்பாங்க. ஆனா இந்தியா தன்னுடைய ஆயுத ஏற்றுமதிய ரொம்ப சீரியஸா 2014ல இருந்துதான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த 10 வருடத்துல இந்தியாவுடைய ஆயுத தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.